Meriba Paneer Soda. I trust Meriba. சேரா ஹோம் ஜங்ஷன் பிரசன்ஸ் ஏசி மேனியா. இந்த சம்மர் சீசன்ல ஜிலு ஜிலு ஆஃபரோட ஏசி வாங்க சேரா ஹோம் ஜங்ஷனுக்கு வாங்க. சுந்தராபுரம் அண்ட் கிராஸ் கட் ரோட், கோயம்புத்தூர். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். RCB கம்ப்ளீட்டாக டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் இல்லாமல் அட்டாக்கிங் சாம்பியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கிரிக்கெட் இருக்குது. ஃபுல்லாகவே ரெட் சி, கம்ப்ளீட் ரெட் சி. அண்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 வருஷமாகவே RCBயோட அந்த ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. சென்னை சூப்பர் கிங்ஸில் உங்களுக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் யார் நல்லா போடுறவங்க இருக்காங்க. கடைசி 4 ஓவரில் வந்து சிக்ஸஸோட ரேட் ரொம்ப 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 அதிகம். படுறது எல்லாமே சிக்ஸா, எல்லாமே பட்டது எல்லாமே சிக்ஸாக போச்சு. டோட்டலாகவே சென்னை சூப்பர் கிங்ஸில் பவுலிங் இல்லவே இல்லை. இந்த சமீர் ரசிபிக்கு இங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடத்திருக்கு. ஆனா ஏன் எடுக்க முடியல சென்னை சூப்பர் கிங்ஸால? டாப் 2 டீம்ல எம்ஐ பாதிக்கப்பட்டாங்க, இப்ப சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த விஷயத்துல பாதிக்கப்படுறாங்க. பவுலிங்ல ரொம்பவே வீக்கா இருக்க மாதிரி இருக்கு. ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவாங்க இனி வரும் மேட்சஸ்ல? நம்ம மாத்திக்கிட்டே இருக்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்கா சென்னை சூப்பர் கிங்ஸ் நடந்துச்சு. ஏன்னா உங்களுக்கு தோனி இன்ஜுரி ஆனாரு, திவால் பிரவிஸ் இன்ஜுரி ஆனாரு. இது உண்மையா இல்லையா எனக்கு தெரியல, எந்த அளவுக்கு தெரியல. பட் பத்திரனாவை விட்டாங்க, சாம்கரனை விட்டாங்க, ஜடேஜாவை விட்டாங்க. விட்டதுக்கான பிளேயர்ஸ் நம்ம கிட்ட ஆப்ஷன் நீங்க எடுத்தீங்களானா இல்லவும் இல்லை. அந்த பிளேயர்ஸை வச்சுக்கிட்டு விட்டீங்களானாலும் இல்லவும் இல்லை. முன்ன RCBக்கு என்ன ரிசல்ட் வந்துச்சோ அது இப்போ CSKக்கு வருது. நீங்க எந்த டீமா சொல்லுங்க, மெகா ஆக்ஷன்ல ஒரு டீம் மோசமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அவங்க ஆன் ஃபீல்ட்ல வந்து வேற லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா கிடையாது. ஒருவேளை நீங்க சர்ப்ரைஸ் 100 அடிச்சிருந்தாருன்னா லாஸ் ஒரு 43 இல்லாம ஓகே ஜெயிப்பாங்கன்னு நம்ம சொல்ல வேணாம். அட்லீஸ்ட் ஒரு 10லயாவது வந்து நின்றுருக்குமோன்னு எனக்கு தோணுச்சு. அதான் கூட இன்னொருத்தவங்க யாராவது இன்னொரு பக்கம் கார்த்திக் சர்மா இடத்துல யாராவது ஒருத்தங்க அடிச்சிருந்தாங்கன்னா மேபி அந்த ப்ரெஷர் RCB மேல போட்டு இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. தோனி IPL ட்ரோஃபி வின் பண்ணதுலேயே 2023 தான் ஸ்பெஷல் நான் சொல்லுவேன். குருளைகள்னு சொல்லுவாங்க எனக்கு தமிழ்ல, இந்த குட்டி லயன்ஸ் அவங்கள வச்சு வின் பண்ண ட்ரோஃபி. பட் இப்போ தோனி வந்திருந்தாலும் மேபி கஷ்டப்பட்டிருப்பாரோ. பிளே ஆஃப் எனக்கு டவுட். ஃபேன்ஸை வந்து இந்த எக்ஸ்ட்ரீமை கொண்டு போகிறதுக்காக அந்த பிளேயர்ஸை ட்ரோல் பண்ற மாதிரி DJ நேத்து வந்து இந்த சென்னை இந்த இட்லி சாம்பார் சட்னி இப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் பண்ணும்போது இப்போ இட்லி சாம்பார் போட்டாங்கப்பா, போன தடவை தித்தேஷ் சர்மாக்கு இங்க இருக்கிற DJ போட்டாருப்பா, நீங்க அதை பண்ணாங்கப்பா, இவங்க இதை பண்ணாங்கப்பா அப்படிங்கிறது மாறி 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 காரணம் 2 பக்கமும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இது எங்க போய் முடிஞ்சிடக்கூடாது அப்படின்னா யாரோட உயிரும் போயிடக்கூடாதுங்கிறது தான் எனக்கு இது ரொம்ப பயமாவே இருந்துகிட்டு இருக்கு. ஜெயில் ஜெர்சி போட்டுக்கிட்டு அங்க போறதோ, இந்த பக்கம் லாலிபாப்னு சொல்றதோ, ஃபேன்ஸ் எப்பவுமே அப்படிதான் இருப்பாங்கனாலும் பட் அதுக்கு ஒரு பவுண்டரி இருக்குது. ரசிகனா இருந்தீங்கன்னா நல்லது, பெரியனா மாறினீங்கன்னா அது நல்லா இருக்காது, அது ஒரு மாதிரி அக்லியா இருக்கும். இப்போ MI CSK மேட்ச்னா உங்களுக்கு மேட்ச்னா ஈக்குவலி அந்த ஒரு மாதிரி பேச்சிலே முடிஞ்சிடும். பட் அப்போ RCB CSK அப்படி கிடையாது இல்லை. இத்தனை நாள் ஒரு RCB அவங்க என்னைக்குமே அந்த இது பார்த்ததே கிடையாது. ஸோ அதாவது அந்த பேசுறதுலேயே வின் பண்ணது கிடையாது. பட் இப்போ அவங்களுக்கு அவங்க டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் அவங்களுக்கு அந்த எல்லாமே ரொம்ப சரியாக நடந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது மெச்சூர் ஆகிட்டாங்கப்பா, அப்படி ஆயிடுவாங்க. எப்போ மெச்சூரிட்டி ஆவாங்கன்னு பார்ப்போம். வணக்கம் மக்களே, விசில் போடு வித் கிரிக்கானந்தால இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா CSKயோட தொடர் தோல்விகள் அண்ட் IPL மிச்ச டீம்லாம் என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான். எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னா நம்ம நேற்று நடந்த மேட்ச்லேருந்தே ஆரம்பிச்சிடலாம். RCB கண்ணுக்குள்ளே நிற்கிது. அதுவும் அந்த டிம் டேவிட் 19வது ஓவர் வந்து அடிக்கும் போது ஓவர்டர்ன்லாம் அடிக்கும் போதுலாம் ஸ்டேடியம் விட்டு வெளில போகுது. பயங்கர ஆரவாரத்தோட ஃபேன்ஸ் இருந்தாங்க, அமைதியாகவே இல்லை. CSK ஃபேன்ஸ் தான் ஒரு மாதிரி அந்த ரெட் கலர் சீக்குள்ளே ஏதோ ஓரமாக இருந்த மாதிரி இருந்தது. சொல்லுங்கள், மேட்ச் நேற்று எப்படி போச்சு? உங்களுக்கு என்ன தெரிஞ்சுது மேட்ச் நேற்று பார்க்கும்போது? மேட்ச் பார்க்கும்போது பட் RCB கம்ப்ளீட்டாக டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் இல்லாமல் அட்டாக்கிங் சாம்பியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கிரிக்கெட் இருக்குது. சரி, சோஃபார் அவங்க RCB கிரிக்கெட் பற்றி நம்ம நிறைய பேசலாம். அதை எங்கேருந்து ஆரம்பிக்கிறது எனக்கு தெரியல. RCB நல்ல கிரிக்கெட் அவங்க ட்ரீட் பண்ண விதம் அதை பற்றி பேசலாமா, இல்லைனா சென்னை சூப்பர் கிங்ஸ் எங்கெங்கெல்லாம் விடுறாங்க அப்படிங்கிறத பற்றி பேசலாமா? ஏன்னா ஒரு 2 தோல்வி, அதுக்கப்புறம் இந்த ஒரு தோல்வி ப்ளஸ் 250 ரன் அவங்க அடிக்கும் போது எப்படி இருந்துச்சுன்னா ஒரு அண்டர் 13 பவுலர்ஸ்களை வந்து சீனியர் கிரிக்கெட்டர்ஸ், ஒரு ரஞ்சி ட்ரோஃபி, ஒரு IPL கிரிக்கெட்டர்ஸ் ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஹேண்டில் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப இலகுவாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ ஜெமி ஓவர்டன் ஓவர் நீங்கள் சொன்னீங்க, அந்த ஓவரில் வந்து அவர் நல்ல பேஸில் போட்டார் ஜெமி ஓவர்டன். ஆனால் டிம் டேவிட் அந்த பேஸ் அவருக்குலாம் பிரச்சனையே கிடையாது. அவர் ரொம்ப விரும்புவார். ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர்ஸ் அவங்களுக்கு வந்து இந்த ஷார்ட் பால்ஸ் நல்ல பேஸ்லாம் வருதுன்னா அவங்க விரும்புவாங்க. பொதுவாக அதாவது பெங்களூரில் மேட்ச் நடக்குது அப்படின்னா இந்த ஈக்குவல் நம்பர்ஸ் இருக்கும். பட் இப்போ அந்த நம்பர் குறைஞ்சி நேற்று சொன்ன மாதிரி எங்கேயோ 1-2 இடத்துல ஃபுல்லாகவே ரெட் சி, கம்ப்ளீட் ரெட் சி. அண்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 வருஷமாகவே RCBயோட அந்த ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கு. அதுக்கு காரணங்கள் இந்த பக்கத்துலேருந்து வரக்கூடிய சில பல கருத்துக்களாக இருக்கலாம். அவங்கள மேபி அந்த எனக்கு என்னமோ அவங்கள கிண்டல் பண்ணுற விஷயங்களே அவங்கள ஒன்று சேர்க்குதோன்னு நான் நினைக்கிறேன். அந்த யூனிட்டி முன்ன கோவிடுக்கு முன்னாடி இருந்த அந்த யூனிட்டியை தாண்டி இப்போ அந்த யூனிட்டி அவங்களுக்கு அந்த ஒரு வைப்ரேஷனை கொடுத்து அந்த வைப்ரேஷனை அவங்கள ஜெயிக்க வைக்குது. இது மேட்சுக்கு வெளியில் இருக்கிற விஷயம்.
பட் நேத்திக்கு எதுல இருந்து பேசுறது எங்க இருந்து ஆரம்பிக்கிறது எனக்கு ஏன்னா நான் வந்து ஆரம்பிக்கும் போதே வந்து எல்லா பேட்ஸ்மேனும் வந்து எப்படியாவது இந்த டீமை கதற விடணும்னு சொல்லிட்டு யாருமே சிங்கிள் டிஜிட் அவுட் ஆன எல்லாருமே பட்டிதாரா இருக்கட்டும், படிக்கலா இருக்கட்டும், விராட் கோலியா இருக்கட்டும், சால்ட்டா இருக்கட்டும், எல்லாருமே அடி அடிச்சாங்க. கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு சால்ட்டுக்கு இனிஷியலா சரியா படல, கோலிக்கு சரியா படல. ஆனா ஒரு விஷயம் அவங்க கிட்ட இன்டென்ட் இருந்துச்சு. அதாவது நேற்றுக்கு விக்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லப்போனா ஒரு மாதிரி நல்ல ஃபிளாட்டுங்கிறத தாண்டி ஃபாஸ்ட் பாலர்ஸ்களுக்கு கொஞ்சம் பவுன்ஸும் இருந்துச்சு. ஒரு டிபிக்கல் ஆர்சிபி விக்கெட் மாதிரி தான் இருந்துச்சு. பட் கோலி ரஷ் பண்ணாரு, அவருக்கு இனிஷியலா பண்ணல, ஏன்னா ஒரு ரன் அவுட்ல தப்பிச்சாரு, துபே ஒரு கேட்ச் விட்டாரு. அதுக்கப்புறம் அவர் ஒரு மாதிரி ரஷ் பண்றதை பார்த்தோன்னே கம்போஜ் ஓகே அவர் ரஷ் பண்றாரு, ஸோ அப்போ நான் வந்து ஒரு ஏத்துறேன், அவரு அடிக்க பார்த்தா மேபி ஒன்று 6 இல்லைனா வந்து இன்சைட் சர்க்கிள்லேயே விழலாம், இல்லை நான் ஸ்கொயர் லெக்ல ஃபீல்டர் வச்சிருக்கிறேங்கிறது பிளான் இருந்துச்சு அவங்களுக்கு. அதாவது தேவ்தத் படிக்கலும் அந்த ரன்ன பால் தான் இருந்தாரு. ரஜத் படிடார் வந்ததுக்கு அப்புறம் அங்கே சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளான் மேபி மாத்திருக்கலாம்னு சொல்லிக்கலாம். அந்த இடத்துல ஒரு ஸ்பின்னரை கொண்டு வந்தாங்க, நூர் அகமதை கொண்டு வந்தாங்க, உடனே கட் பண்ணிட்டு வேற ஏதாவது ஃபாஸ்ட் பாலர் கொண்டு வரலாம் அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ்ல உங்களுக்கு ஃபாஸ்ட் பாலர் யார், பவுலர்ஸ் யார் நல்லா போடுறவங்க இருக்காங்க. இப்போ நீ மேட் ஹென்ரி அவர் தான் சீனியர் பவுலர். பட் அவர் ரஜத் படிடாருக்கு வந்தவொடனே வெரி ஃபர்ஸ்ட் பால் ஸ்லோவா ஸ்லாட்ல போறாரு, அவர் தூக்கி நேரா நட்டேர்னு அடிச்சாரு அந்த 6. ஸோ அவர் அடி வாங்குறாரு. திரும்ப நீங்க கலீல் அகமது கொண்டு வந்தா கலீல் அகமது ரஜத் படிடார் திரும்பி ஒரு அந்த மிடில் ஓவர்ஸ்ல பறக்க விடுறாரு. ஒரு 2 ஓவர் மட்டும் தான் ஒரு சைலண்டா இருந்ததை தவிர தேவ்தத் படிக்கல் அடிக்க ஆரம்பிக்கல, ரஜத் படிடார் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிச்ச உடனே உங்களுக்கு டிம் டேவிட் வந்து ஸ்பின்னர், அவங்க டிம் டேவிட் இருக்கும்போது ஸ்பின்னரை முன்னெல்லாம் கொண்டு வந்துருவாங்க ஈஸியா. பட் இப்போ அவரையும் அதை ஹேண்டில் பண்றாரு அப்படிங்கும்போது நேற்று நீங்க சொன்ன மாதிரி தான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த விராட் கோலி சால்ட்டை தவிர்த்துட்டு, தேவ்தத் படிக்கல் தவிர்த்துட்டு, ரஜத் படிடார், டிம் டேவிட் இவங்க தான் கேம். அதாவது அந்த பார்ட்னர்ஷிப் எப்படி அமைஞ்சது அப்படின்னா குறைஞ்ச பால் அவங்க அந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணாங்க. தென் ரஜத் படிடார் 6, டிம் டேவிட் 8 இன் டெத் ஓவர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கடைசி 4 ஓவர்ல வந்து 6 ரேட் ரொம்ப 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 அதிகம். படுறது எல்லாமே 6 எல்லாமே பட்டது எல்லாமே 6 போச்சு. அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸோட குறைகளை பேசணும் அப்படின்னா நூர் அகமது ரொம்ப இன்எஃபெக்டிவா இருக்கிறாரு. அண்ட் இங்க சேப்பாக்கில் 200 டிஃபெண்ட் பண்ணும் போதும் அவர் கொஞ்சம் புவரா இருக்காரு. நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் புவரா இருக்கிறாரு. இப்பவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன சுவாமியில போடும் போதும் ரொம்ப புவராகவும் இருந்தாரு. ஸ்டெப் அப் பண்ணி தேவ்தத் படிக்கல் அவர் அடிச்சாருங்கிறதையும் சொல்லிக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் கலீல் அகமது நியூ பால் எஃபெக்டிவா இருப்பாரு. அவர் நியூ பால்ல எஃபெக்டிவா தான் இருந்தாரு. கம்போஜ் நியூ பால் எஃபெக்டிவா தான் இருந்தாரு. கம்போஜ் கிட்ட மட்டும் அந்த ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட் அப்படிங்கிறது ரெகுலரா பார்க்க முடியுது. அவர்கிட்ட அவர் என்ன அடிச்சாலும் அந்த லைன் லெங்க் அவர் முடிஞ்சால் அதை வச்சுக்கிட்டே இருக்காரு. ஜெமி வாட்டர் ரன் கொடுத்தாரு, நீங்க ஆஃப் ஸ்கிரீன்ல சொன்னீங்க அதே தான். ஜெமி வாட்டர் ரன் கொடுக்குறாரு, திரும்பி அடுத்த ஓவர்ல வந்து நான் ரன் கொடுத்தாலும் திரும்ப அடுத்த 5 பால் நல்லா போடுவேன் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ அவரை சுத்தி ஒரு நல்ல ஒரு பவுலிங் நினைப்பு ரெடி ஆகுச்சானா இல்லைங்க, அதுதான் பிரச்சனையே. சிவம் துபே ஃபர்ஸ்ட் ஓவர் நல்லா போட்டார், பட் திரும்ப அடுத்த ஓவர் இந்த கண்டிஷன்ஸ்ல இந்த ஒரு மூட்ல இருக்கக்கூடிய பவுலர்ஸ் பேட்டர்ஸ்களுக்கு சிவம் துபே மாதிரியான பவுலிங் அப்படிங்கிறது வந்து ஸோ ரொம்ப மாதிரி அடிச்சுக்கோங்க, இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 6 பால் போட்டுரும் அடிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. டோட்டலாகவே சென்னை சூப்பர் கிங்ஸ்ல பவுலிங் இல்லவே இல்லை. இது எதிர்பார்த்த எனக்கு என்னமோ இன்னும் ஒருவேளை பவர் பிளேல இன்னொரு ஆர்சிபி இன்னும் 20-30 ரன் அடிக்காம போயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் இன்னொரு 20-30 ரன் கம்மியாக தான் இருந்துச்சுங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஓகே. அண்ட் என்னன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ்ல முன்னாடி இருந்த எக்ஸ்பிளேயர்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்க வெளில போயிட்டு இப்போ ரிஸ்வியா இருக்கட்டும், தேஷ்பாண்டேவா இருக்கட்டும், அவங்களாம் வெளில போய் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. நம்ம கிட்ட இருக்க இப்போ ராகுல் சார் வந்து மும்பையில் பார்க்கும்போது நம்மளே கொஞ்சம் ஸ்டன் ஆகிற மாதிரி இருக்கும். அவர் இங்கே வந்து பெருசாக அவருக்கான வாய்ப்புகள் கிடைக்காத மாதிரி இருக்கு. அண்ட் லாஸ்ட் மேட்ச் வந்து ஆடினாரு, ஆனால் சோக் பண்ற மாதிரி நம்மளும் என்னடா ஆகுது நல்லா போடுவார் அப்படின்னு. லைக் வெளியில இருந்து உள்ள வரவங்க வந்து நம்மளோட டீம்ல ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணத மாதிரி இங்க இருந்து வெளில போன நல்லா பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கு. என்ன நினைக்கிறீங்க? இது என்னன்னா 2-3 விஷயங்களை நோட் பண்ணணும். ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பவுலர் எந்த பவுலிங் யூனிட்குள்ள அவர் இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் அதை முடிவு பண்ணுங்கிறதே நான் பாக்குறேன். அண்ட் எந்த நேரத்தில் அவர் போடுறாருங்கிறதையும் டிஃபைன் பண்ண நினைக்கிறேன். பட் இன்னொன்று ஓவரால் சொல்லிக்கிறேன், ஐபிஎல்ங்கிறது இதுதான், இந்த ஆக்ஷன் டைனமிக்ஸ்ங்கிறது ஒன்று மாறும். பிராவோ எம்ஐக்கு நல்லா போட்டிருப்பார், டக்குன்னு சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு அவர் அப்படி நல்லா க்ரோ ஆகி வளர்ந்து ஒரு லெஜெண்டா அங்கேயும் நல்லா போட்டார், டக்குன்னு இங்கே வராங்க. சூரியகுமார் யாதவ் கேகேஆர்ல நல்லா வளர்ந்து வந்துருந்தாரு, டக்குன்னு பிடிச்சி இங்கே போட்டாங்க, இப்போ வரதே இல்லை. அதே நேரத்தில் வந்து இப்போ உங்களுக்கு ஸ்டப்ஸும் டிவால் பிரவிஸும் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து மதிக்கவே இல்லை. அண்டர் 19 ஒரு கிரிக்கெட்டர் சொல்லுங்க, அண்டர் 19 ஒரு கிரிக்கெட்டர் வரான், அவனை காசு கொடுத்து எடுத்து அவனை ஆடையும் வச்சு வளர்த்து விடும்போது அவனை ஐபிஎல்ல எடுக்கலைனாலும் பட் ஆல் ஓவர் வேர்ல்ட் ஓவரில் இருக்கக்கூடிய பிரீமியர் லீக்ல டிவால் பிரவிஸ் பெரிய ஸ்டன்னிங் இன்னிங்ஸ் ஆடிட்டு திரும்பி சென்னை சூப்பர் கிங்ஸ் வராரு. ஸ்டப்ஸும் அதே கதை தான். ஸ்டப்ஸும் எம்ஐ எடுத்தாங்க, வச்சிருந்தாங்க, வச்சு பார்த்தாங்க. இப்போ டெல்லி கேபிட்டல்ஸ் போறாரு, அங்கே நல்லா விளையாடுறதுங்கிறத தாண்டி அங்கே எஸ்ஐ20 வின் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ இது ஆக்ஷன் டைனமிக்ஸ் இப்படிதான் இருக்கும். நம்ம டீம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க, அந்த டீம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கல்ல, பட் இங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. சமீர் ரிஸ்விக்கு இங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு. ஆனா ஏன் எடுக்க முடியல சென்னை சூப்பர் கிங்ஸால? எடுத்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியும் இருக்கலாம். ஆனா இதுதான் ஆக்ஷன்,
ஆக்ஷன் நம்மளை தாண்டி நம்ம சில பேர் நல்லா விளையாடுவாங்க, அங்கே நம்ம விடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இது நிறைய டீமுக்கு நடந்திருக்கு. இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு இது நடக்குது. அது இன்னொரு காரணம், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸுக்கு இது பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. 8 டீமாக இருக்கும்போது மெகா ஆக்ஷனும் ரொம்ப கம்மியாக தான், அதாவது மெகா ஆக்ஷனும் ரொம்ப அதிகமாக நடந்துச்சு. பட் ஒரு 4-5 வருஷம் நடந்துச்சு. அந்த பிளேயர் ரிட்டைன் பண்ணுறதும் கொஞ்சம் நம்பர்ஸ் அதிகமாகி கம்மியாலாம் இருந்துச்சு. இதில் மும்பை இந்தியன்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் முன்னாடி பாதிக்கப்பட்டாங்க. தோனி இருந்து ஒரு 2023 ட்ரோஃபி வின் பண்ணி கொடுத்தாரு. அது லக்கிலிங்கிறத தாண்டி தோனி அந்த பிம்பம் அது வின் பண்ணி கொடுத்து வச்சுக்கலாம். இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு அது ஹெவியாக அடி வாங்க ஆரம்பிச்சிருக்கு. இது எல்லா டீமுக்கும் நடக்கும். எம்ஐ பாதிக்கப்பட்ட டாப் 2 டீமில் எம்ஐ பாதிக்கப்பட்டாங்க. இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த விஷயத்தில் பாதிக்கப்படுறாங்க. துஷார் தேஷ்பாண்டேயோட பவுலிங் இந்த ஐபிஎல்ல என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் லாஸ்ட் ஓவராகவும் பார்க்குறேன். அண்ட் சமீர் ரிஸ்வி ஆனதை பற்றி நான் 2-3 வார்த்தைகளை ஆட் பண்ணணும்னா, அங்கே நம்ம இங்கே பேசியிருக்கோம், நான் நிறைய தடவை பேசியிருக்கிறேன். அப்பா டெல்லி கேபிட்டல்ஸில் உங்களுக்கு பாரு, மிடில் ஓவரில் ஸ்டப்ஸ் இருப்பார், மில்லர் இருப்பார், அக்சர் பட்டேல் இருப்பார். வாயிலேருந்து சமீர் ரிஸ்விங்கிற வார்த்தை வந்திருக்காது. ஆனால் அந்த சமீர் ரிஸ்வி தான் அன்னைக்கு ஒரு 4 விக்கெட்டு மாதிரி ஏற்றுறாங்க. லக்னோவில் வந்து ஒரு பக்கம் மோசின் கான் ஏற்றுறாரு, ஷமி ஒரு பக்கம் விடுறாரு, பிரின்ஸ் யாதவ் பாம்பு விடுறாரு. பட் வந்து நின்று காமா அவர் நின்று ஒரு மில்லர் ஸ்டப்ஸ் அக்சர் விளையாண்ட கேமை இவர் விளையாடுறாரு அப்படிங்கும்போது, அண்ட் மும்பை இந்தியன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக அடித்த கேம்லாம் ரொம்ப வேடிக்கையாக இருந்தது. ஒரு மாதிரி குத்தி கார்பின் போஷ் போட்டப்பா பேஸுக்கு போய் முட்டி அடித்ததும், திரும்ப அங்கே இருக்கிற மயங்க் மார்க்கெண்டே தூக்கி போட்ட பால் ஸ்டெப் அப் பண்ணி அடித்ததும் ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருந்துச்சு. சோஃபார் அந்த மிடில் ஆர்டரில் அவர் இப்போதைக்கு ஒரு பெஸ்ட்டு ஒரு பிளேயராக இருப்பார். இதை கண்டினியூ பண்ணார் அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும். அண்ட் கண்டிப்பாக சிஎஸ்கே ஃபேன்ஸ் பார்த்துப்பட தான் செய்வாங்க அவரோட பேட்டிங் பார்க்க. ஓகே. அண்ட் பிளேயிங் லெவலில் சிஎஸ்கே ஸ்டில் வந்து அதுக்கான ப்ராப்பரான சூஸ் பண்ணலையோ, ஏதோ ஏனோ தானே வந்து செட் பண்ணியிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் நினைக்கிறீங்க பிளேயிங் லெவல் பர்ஃபெக்டாக இருக்கு, ஏன்னா பேட்டிங் யூனிட் பார்க்கும்போது ஓகே ஏதோ ஒருத்தர் அடிச்சு ஏதோ கொடுத்துட்றாங்க அப்படின்ற மாதிரி. பவுலிங்கில் ரொம்பவே வீக்காக இருக்க மாதிரி இருக்குது. ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவாங்களா இனி வரும் மேட்சஸில்? மாற்றிக்கிட்டே இருந்தால் பிரச்சனை. அதாவது அந்த மாற்றிக்கிட்டே இருக்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக சென்னை சூப்பர் கிங்ஸ் நடந்துச்சு. ஏன்னா உங்களுக்கு தோனி இன்ஜுரி ஆனார், திவால் பிரவிஸ் இன்ஜுரி ஆனார். ஸோ இது உண்மையாக இல்லையான்னு எனக்கு தெரியல, எந்த அளவுக்கு தெரியல. பட் இப்போது ஒன்று ஃபஸ்ட்டு கேப்டனை சுற்றி ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுவாங்க ஆப்ஷனில். அதுலேருந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பிளேயிங் 11 ஃபஸ்ட்டு ஒரு 15 மெம்பர்ஸ் ஸ்குவாட்னு ஒன்று வச்சுருப்பாங்க. மீதி அந்த 15 மெம்பர்ஸ் ஸ்குவாடுங்கிறது ஐபிஎலுக்கு முன்னாடியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 மந்த்ஸ் பேக்கில் அதுலேருந்து அந்த ப்ரிப்ரேஷன் ஆரம்பிச்சிருவாங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கிறேன். தென்னியில் சில யங்ஸ்டர்ஸை அவங்க ரெடி பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ரிப்ரேஷன் நடந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்ஜுரிஸ் வரும்போது அந்த லைக் டு லைக் பிளேயர்ஸ் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னா தப்பிச்சிருவாங்க. பட் இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வந்து இந்த ஃபார்முலாவுக்குள்ளே அவங்க வரமாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு டிவால் பிரவிஸும் தோனி இல்லாதது பிரச்சனை. இப்போ நீங்கள் சின்னசுவாமியில் வந்து உங்களுக்கு நான் தோனியை விட்டுருக்கிறேன். தோனி இருந்து தான் லாஸ்ட் ஒரு 6 பாலில் ஒரு 7 ரன், ஒரு 10-15 ரன் அடிக்கிறதுக்கு தோனி. பட் மீதி இருக்கக்கூடிய ரன்கள் அடிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து டிவால் பிரவிஸ் இல்லாமலும் மேலே 2 பேர் ஆடாமலுமே இப்போ பண்ணியிருக்காங்க. பேட்டிங் பிரச்சனை கிடையாது. பவுலிங்கில் எது இல்லை. பத்திரனாவை விட்டாங்க, இங்கே தான் உட்காந்து பேசணும். பத்திரனாவை விட்டாங்க, சாம்கரனை விட்டாங்க, ஜடேஜாவை விட்டாங்க. விட்டதுக்கான பிளேயர்ஸ் நம்ம கிட்ட ஆப்ஷன் நீங்கள் எடுத்தீங்களானா இல்லவும் இல்லை. அந்த பிளேயர்ஸை வச்சுக்கிட்டு விட்டீங்களானாலும் இல்லவும் இல்லை. ஸோ இதுதான் ருத்ராஜ் கெய்க்வாத் அட்ரஸ் பண்ணுறாரு. நாங்கள் மெகா ஆப்ஷன்லேயே நாங்கள் விட்டுட்டோம், மெகா ஆப்ஷனில் விட்டதுக்கப்புறம் ஒரு டீமை நாங்கள் எடுத்துகிட்டு வரணும்னா அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். பட் அதுக்கும் ருத்ராஜ் கெய்க்வாத் அடிக்கிறாங்க. பட் ஆனால் ஒரு கேப்டனா ஒரு ஃபேக்டை பேசுறாரு, எங்கே தப்பு நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் அவர் சொல்கிறாரு. இதை வந்து ஒரு கேப்டனே சொல்கிறாரு அப்படிங்கும்போது ஸோ தெரிஞ்சுக்கணும். மேனேஜ்மெண்ட் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படி. அது ஆப்வியஸ்லி இது எல்லாருமே பொறுப்பு தான். ஒரு கேப்டனா அவரும் பொறுப்பு தான், ஒரு கோச்சாகவும் பொறுப்பு, ஈவன் எல்லாருமே அதுக்கான பொறுப்புகளில் இருப்பாங்க. அதே தான் இப்போ லாஸ்ட் மேட்ச் தோற்றதுக்கு அப்புறமா அவர் தான் சொன்னார், நான் தான் காரணம் அப்படிங்கிறத அவர் சொன்னார். லைக் ஆர்சிபி இதுதான் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி காலகட்டங்களில் ஒரு 3 பேர் பிக் பண்ணிடுவாங்க, கோலி, கெயில், மேக்ஸ்வெல், டிவிலியர்ஸ் இப்படின்னு இது நடந்துக்கிட்டே இருந்துச்சு. மீதி கோட்டை விட்டுருவாங்க. இப்போ மேலே பிக் பண்ணாங்க, கீழே கோட்டை விட்டுட்டாங்க. முன்ன ஆர்சிபிக்கு என்ன ரிசல்ட் வந்துச்சோ அது இப்போ சிஎஸ்கேக்கு வருது. நீங்கள் எந்த டீமாக சொல்லுங்கள், மெகாக்னில் ஒரு டீம் மோசமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அவங்க ஆன்ஃபீல்டில் வந்து வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா கிடையாது. ராஜஸ்தான் ராயல்ஸ் மேபி 2008 ஷெயின் வார்னியோட கேப்டன்ஸ் அது பண்ணாங்க. அது ஒரு மேஜிக். ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க, ரொம்ப கம்மி காசில் வாங்கின டீம். பட் இப்போது ஒரு டிக்கெட்லாம் தாண்டி வந்துட்டோம் அப்படிங்கும்போது மெகா ஆப்ஷனில் கோட்டை விட்டாங்க. பிளேயிங் லெவலில் இருக்கிற ரிசோர்ஸஸை நீங்கள் எடுத்து யார் உள்ளே கொண்டு வந்தாலும் அந்த ரிசல்ட் தானே வருது. மேட்சுக்குள்ளே இவங்களை நீங்கள் கொண்டு வரலாம். நூர் அகமது பதிலாக நீங்கள் கலீல் அகமது கொண்டு வந்தாலும் கலீல் அகமது உதவுது. ஸோ மேட் ஹென்ட்ரி கொண்டு வந்தால் அந்த இடத்துல விக்கெட் வேணும். பும்ராவை கொண்டு வர மாதிரி மேட் ஹென்ட்ரி கொண்டு வந்தால் மேட் ஹென்ட்ரிக்கும் உதவுது. ஒரு மாதிரி ஒன்று சொல்ல கையிறு நிலைன்னு சொல்லுவாங்க தமிழில், அது ருத்ராஜ் கெய்க்வாத்துக்கு நடந்துகிட்டு இருக்கு. அவரை சொல்லி எந்த இதுவும் இல்லை.
அண்ட் நேற்று வந்து மேட்ச்ல வந்து பவர் பிளேல ஒரு 3 விக்கெட் போனோடனே சர்ஃப்ராஸ் கானோட இன்னிங்ஸ் வந்து பார்த்தே ஆகணும். 3 மேட்சுமே அவரால் முடிஞ்சதை கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டே இருக்காரு. அண்ட் நேற்று ஆடின மேட்ச் வந்துட்டு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் அதான் அடிக்க தான் போறேன் அப்படின்ற மாதிரி இன்டென்ஷன் பயங்கரமா இருந்துச்சு. அவருடைய நாக் எப்படி இருந்துச்சு நேற்று மேட்ச்? அவர் இன்னைக்குன்னு இல்லை, அன்னைக்கு கவுஹாத்தியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மழை பெய்யுது, விக்கெட்டில் கொஞ்சம் உயிர் இருக்குது, டாஸ் போயிருச்சு, விக்கெட் மேலே 2 சீனியர்ஸ் போயிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்மளுக்கே இடம் கிடைக்காத இல்லைன்னு தெரியல. ஏன்னா உருவில் பட்டேல் போன வருஷம் இருந்தவர் உட்காந்துருப்பார், டிபால் பிரவிஸ் வந்தாருன்னா நம்ம எப்போ இடம் போயிருமோ அப்படிலாம் இருக்கும்போது அவர் பால்லேருந்து அடிக்க போகிறார். நீங்கள் பஞ்சாப் கிங்ஸ் மேட்சை விடுங்க, பஞ்சாப் கிங்ஸ் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தேர்மல ரன் போச்சு. ஆனால் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மேட்ச்லேயும் நான் பார்க்குறேன் அவர்கிட்ட அந்த அட்டாக் பண்ணணும், கவுண்டர் அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற அந்த இன்டென்ட் இருக்குல்ல, அந்த இன்டென்ட் வந்து வெரி ஃபர்ஸ்ட் பால்லேருந்து மற்றவங்ககிட்ட யார்ட்டுமே இல்லை. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர், அதாவது சஞ்சு சாம்சன்கிட்டே ருட்ராஜ் கேக்வர்த்கிட்டே இருக்குது, ஆனால் அதை அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமைஸ் பண்ணி அந்த இதை பில்டு பண்ண முடியல. பட் அந்த விதத்தில் ஹாப்பி ஃபார் எனக்கு சர்ஃப்ராஸ் கான். ஏன்னா அவர் அப்போ ஆர்சிபிக்கு அவர் 50 அடிச்சுட்டு வரும்போது கோலி இப்படி வணக்கம் வைப்பார். அவருக்கு நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் நடந்திருக்கு, அவர் டெக்னிக்கில் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அதுலேருந்து வந்து தென் அவருக்கு நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் பார்த்துருக்கும். அவருக்கு இப்படி ஒரு விஷயங்கள் நடக்கும்போது ஹாப்பி. சோஃபார் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு நீங்கள் ஹோப் வைக்கலாம் இந்த பிளேயர் மேலே அப்படிங்கிற மாதிரியும் இப்போ இருக்குது. இப்போ ஆயுஷ் மாத்ரே சேப்பாக்கில் அந்த ஷார்ட் பால் ஆடுறதுக்கு ஈஸி ஆல்ஸ்டார், பட் இங்கே சின்ன சுவாமியில் வரும்போது கஷ்டப்படுறாரு. ஆனால் இவருக்கு இந்த மாதிரியான பிளேயர், இவருக்கு ஸ்பைசி விக்கெட்லேயும் ஆடிடுவார், இவரு கொஞ்சம் நின்று வந்தாலும் ஆடிடுவார். அப்படிங்கும்போது இவரை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணலாம் மிடில் ஆர்டரில். அப்படிங்கும்போது சோஃபார் ஹாப்பி. அண்ட் என்னோட பிளேயிங் லெவன்லேயே ஆரம்பத்தில் நான் சர்ஃப்ராஸ் கானா ஆயுஷ் மாத்ரேவான் போகும்போது நான் சர்ஃப்ராஸ் கான் எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ அவரை பிக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறப்ப தான் நான் ஒன்றும் நினச்சேன். பட் இப்போ அவர் காமிச்சிட்டார், நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா பவர் பிளே முடிஞ்ச உடனே குணால் பாண்டியோட பால் அட்டாக் பண்ண எடுத்தோடனே அட்டாக் பண்ணணும் போது ஸ்டம்பிங் ஆயிட்டாரு. மேபி அங்கதான் வந்து அவருக்கு பவுலர்ஸ்களோட பேட்டிங் கோச்சோட மேபி கவுன்சிலிங் கொடுத்துருவாங்க கண்டிப்பா. இது பெருசா எடுத்துக்க மாட்டாங்க, பட் ஆனால் கவுன்சிலிங் கொடுப்பாங்க. இந்த இடத்துல கத்துக்கிறதுக்கான இடம் தானே ஐபிஎல். கண்டிப்பா சென்னை சூப்பர் கிங்ஸ் கத்து கொடுப்பாங்க, சொல்லுவாங்க. அதுல இருந்து அவர் எனக்கு என்னமோ இந்த சீசன்ல மேபி ஒரு 100 அடிச்சா ஹாப்பி எனக்கு தெரிஞ்சு. இந்த அந்த குணால் பாண்டியோட அந்த ஸ்டம்பிங் இல்லை அப்படின்னா அன்னைக்கு அவர் மேபி அவர் 100 கூட அடிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் போன ஸ்பீட் அப்படிதான் இருந்துச்சு. ஒருவேளை இன்னைக்கு சர்ஃப்ராஸ் 100 அடிச்சிருந்தாருன்னா லாஸ் ஒரு 43 இல்லாம ஓகே ஜெயிப்பாங்கன்னு நம்ம சொல்ல வேணாம், அட்லீஸ்ட் ஒரு 10லயாவது வந்து நின்றுருக்குமோன்னு எனக்கு தோணுச்சு. நான் அதான் எனக்கு அப்போ ஏதோ உயிர் இருக்கிற மாதிரி எனக்கு சர்ஃப்ராஸ் கான் விளாடும் போது எனக்கு இருந்து. ஏன்னா மிச்சம் ஒரு 3 விக்கெட் போனோடனே அவரும் கார்த்திகா இருக்கட்டும் 2 பேரும் மாற்றி ஏதோ முடிஞ்ச அளவுக்கு புஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. கார்த்திக் இந்த பக்கம் ரன்னே ஸ்கோர் பண்ணல, ஆனால் இவர் போட்டு அடிச்சிட்டு இருந்தாரு. அப்புறம் சிவம் டுபே வந்தக்கப்புறம் கூட அவரும் முதல் பாலே நானும் காட்டுறேன் அப்படின்னு. இங்க என்னன்னா இதுதான் தெரிஞ்சிச்சு, இப்போ யாரு டீம்ல சீனியரு, யாரு ஜூனியரு, யார் நியூ கமர் அப்படிங்கிறது தெரியாம இருந்த மாதிரி இருந்தது. ருட்ராஜ் கேக்வாத், சஞ்சு சாம்சன் அப்படின்னு யோசிக்கும் போது சர்ஃப்ராஸ் கான் அந்த இடத்துல அவர் அவுட் ஆஃப் சிலபஸில் ஆடினதுமே ஹாப்பி. அதான் கூட இன்னொருத்தவங்க யாராவது இன்னொரு பக்கம் கார்த்திக் சர்மா இடத்துல யாராவது ஒருத்தங்க அடிச்சிருந்தாங்கன்னா மேபி அந்த ப்ரெஷர் ஆர்சிபி மேலே போட்டுருந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. எனக்கு வந்து பின்னாடி பிரசாந்த் வீர் அடித்த போது கூடமாவது எனக்கு இல்லை, பட் சர்ஃப்ராஸ் ஆடும் போது எனக்கு இருந்துச்சு. ஏன்னா கரெக்டாக வந்துக்கிட்டு இருந்தது, கரெக்டாக அவர் அடிச்சுக்கிட்டு இருந்தார். தேவைப்படுறன்னு ஒரு பக்கம் 16 இருந்தாலும் அது இருக்க தான் செய்யும், ஆனால் அவர் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருந்து ஹாப்பி சோஃபார். இதுக்கப்புறம் அவர் பயமுறுத்தலாம் உங்களுக்கு. இப்போ சிஎஸ்கேவோட பேட்டிங்கில் இப்போ அவருக்கு ஒரு இடம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அஸ்வின் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, அதாவது என்னன்னா தோனி அவர்கள் இல்லாதனால தான் மேபி சிஎஸ்கே கொஞ்சம் வீக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா இன்னும் அவுட் டு வின் அ மேட்ச் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். ஏன்னா அவர் இருக்கிறது வந்துட்டு எப்படியாச்சும் ஜெயிக்க வச்சிருவாரு, அவர் ஒரு எம்பையரை பில்ட் பண்ணிட்டு தான் போயிருக்காரு. அவருடைய ஆப்ஷன்ஸ் டீம் வந்து ஒரு பரிதாப நிலையை கொண்டு போகுது அப்படின்னு இருக்காரு. இதெல்லாம் உண்மையா இருக்கும் இப்போ பார்க்கும்போது. மேபி அஸ்வின் எந்த தாட்ல சொன்னாரு அப்படிங்கிறது அது அவருக்கு தான் தெரியும். பட் ஒரு விஷயம், அந்த பவுலிங் ரொட்டேஷன் ஒன்று இருக்குது இல்லை, அந்த பவுலிங் ரொட்டேஷன் தெரியல, அது தெரியல எனக்கு என்னமோ அது எனக்கு தெரியல. ஏன்னா மேபி தோனி இருந்தால் பவுலிங் ரொட்டேஷன் நடந்திருக்கும், அந்த ஃபீல்ட் செட் அப்படிங்கிறது நடந்திருக்கும். ஸோ அதில் வந்து நிறைய கோட்டை விடுறதை நம்ம பார்க்க தான் செய்கிறோம். ஸோ அந்த இடத்துல ஒரு தோனி மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு கேண்டிடேட் பின்னாடி ஸ்டெம்புக்கு பக்கத்தில் இருக்கும்போது அந்த தவறுகள் ஒரு பால் 2 பால் நடக்கும், திரும்பி அடுத்த பாலில் அந்த தவறு நடக்காமல் இருக்கிறதுக்கு தோனி மாதிரியான ஒரு விக்கெட் கீப்பர் பின்னாடி இருக்கும்போது அது சரியாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் தோனியே அந்த 2023 ஐபிஎல் வின் பண்ணும்போது அவரே நிறைய ப்ரெஷர் ஆகி நிறைய டென்ஷன் ஆகி திட்டி அப்புறம் போட வச்சு பவுலிங் யூனிட்டே ஹேண்டில் அப்படிதான் பண்ணாரு. ஆமா, ஒரு பாலுக்கு 10 ரன் கிட்டலாம் போய் பேசுவார். தீபக் சஹர் கூப்பிட்டு பேசுவார், நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. நான் சொல்லுவேன், தோனி ஐபிஎல் ட்ரோஃபி வின் பண்ணதுலேயே 2023 தான் ஸ்பெஷல் நான் சொல்லுவேன். 18 கம்பேக், 2018 கம்பேக் இருக்கலாம். ஆனால் மும்பை இந்தியன்ஸ்க்கு 2010 அது ரைவல்ரி அப்போ கிடையாது. பட் ஆனால் எனக்கு 2023 ஐபிஎல் ஸ்பெஷல். இந்த சின்ன அதாவது சொல்லுவாங்களே, இந்த
குருளைகள்னு சொல்லுவாங்க எனக்கு தமிழ்ல, இந்த குட்டி லயன்ஸ் அவங்கள வச்சு வின் பண்ண ட்ரோஃபி. பட் இப்போ தோனி வந்திருந்தாலும் மேபி கஷ்டப்பட்டிருப்பாரோ. ஆனா இந்த லாஸ் இவ்வளோ அளவுக்கு மன கஷ்டப்படாத அளவுக்கு லாஸஸ் வந்து 1-2 வின் பண்ணியிருப்பாங்களோங்கிற மாதிரி எனக்கு தோணுது. மேபி அஸ்வின் அதுதான் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த ஃபீல்ட் செட் பவுலிங் ரொட்டேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம். நீங்க ஒரு யார்கர் போடுறீங்க அப்படின்னா அங்க என்ன மாதிரி ஃபீல் செட் பண்ணுவீங்க, எந்த பிளேயருக்கு என்ன ஃபீல் செட் பண்ணுவீங்க, இப்படிங்கிறதெல்லாமே இருக்கும் நான் நினைக்கிறேன் மேபி. ஓகே. அண்ட் இப்போ அதுக்குள்ள ஃபேன்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க, முடிஞ்சு ரன் சீசனு அடுத்த சீசன் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. ஓடி திங்க் அந்த 3 மேட்ச்னால நம்ம சீசனே முடிச்சிட்டோம்னு நினைக்க முடியுமா, இல்லை வருமா? ஒரு 2-3 வின் பண்ணிட்டாங்கன்னா டேபிள் டாப்லாம் இல்லை, ஒரு 4-5 மாதிரி வருவாங்களா, வாய்ப்பு இருக்கா? பிளே ஆஃப் எனக்கு டவுட் ஆரம்பத்தில். ஏன்னா மற்ற டீம் ஒரு பக்கம் ஃபோர்ஸா போயிட்டு இருக்காங்க. ஆமா, ஒரு 4 பேர் வந்து எல்லாமே 2 வின்னு எல்லாமே அப்படி போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு என்னன்னா அவங்களுக்கு வந்து மழை பெஞ்சாலும் பிரச்சனை கிடையாதுங்கிற மாதிரி, எங்களுக்கு சென்னைனாலும் பிரச்சனை கிடையாது, எங்களுக்கு அகமதாபாத்னாலும் பிரச்சனை கிடையாதுங்கிற மாதிரி எல்லா டீம்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த டாப் 4 கஷ்டங்கிறத நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம். ஸோ ஹோப்ஃபுல்லி அது கன்னியூ ஆகக்கூடாது. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஆகும்னு நினைக்கிறேன். பட் இந்த சீசன் முடிஞ்சிருச்சு அப்படி மொத்தமாக துண்டத்துக்கு போடாதீங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு. இருக்கு இவங்கெல்லாம், அதாவது உங்களுக்கு ருத்ராஜ் கிக்வாட், சஞ்சு சாம்சன் அடிக்காமலே, டிவால் பிரவிஸ்லாம் இல்லாமலே இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாங்க. 200 வருது. நான் RR கூட நடந்த மேட்சை நான் என்ன சொன்னாலும் சிஎஸ்கே சொல்றேன். பட் உண்மையாலுமே அந்த பிச்சில் ஒன்றும் பண்ண முடியாது. டாஸ் ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மழை பெய்ததுக்கு அப்புறம் நீங்க டாஸை தோக்குறீங்க அப்படின்னா, ஈவன் அப்பெல்லாம் ஐசிசி ஈவெண்ட் வின் பண்ண ஆஸ்திரேலியாவே வந்தாலும் அவங்களுக்கு பேட்ஸ்மேன்ஸ் கஷ்டம் தான் படுவாங்க. கொஞ்சம் பொறுப்போடு ஆடி இருக்கணும் தான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் அதை சாமிக்கு விட்டுருங்க அப்படிங்கிற வார்த்தை, முடிஞ்சு போச்சுங்கிற வார்த்தை கொஞ்சம் ஹார்டா இருக்கு. பட் எனக்கு நம்பிக்கை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஓகே, இதுக்கு மேலே ஏதாவது ஒரு ரிடெம்ஷன் நடந்துச்சு அப்படின்னா ஓகே, அது ஒரு அதிசயம், அற்புதம் தான். பார்ப்போம் அடுத்த மேட்ச்ல ஏதாவது தோனி வராரா, இல்ல அவர் வந்து சொல்லியிருக்காங்க ஏதோ KKR மேட்ச் வரைக்கும் என்னமோ சொல்லியிருக்காங்க. டிசி அப்புறம் KKR அப்பதான் அது சொல்லியிருக்காங்க. 5 மேட்ச் போயிடுமா? ஐயோ என்னங்க சொல்றீங்க? அப்படிதான் சொல்லியிருக்காங்க. அனௌன்ஸ்மெண்ட் வரும்போதுமே அப்படிதான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். பட் பாக்குறோம், அப்போ ஃபீல்டில் பார்த்தோம், இப்பயும் அந்த ஃபீல்டில் பெருசா பார்க்க முடியலன்னு நினைக்கிறேன். வந்தால் ஹாப்பி, நிலைமைகள் ஏதாவது மாறும், பார்ப்போம். அண்ட் இப்போ ஒரு யூஸ்வலாக ஓகே, நம்ம இந்தியா வேற எதுவும் பாகிஸ்தான் கூட ஆடலாம், எதுவுமே இல்லை. சிஎஸ்கே நம்ம பெங்களூர் இப்படி தான் ஆடிட்டு இருக்கோம், மும்பை இப்படிலாம் நடக்குது. ஆனால் அந்த ஃபேன்ஸை வந்து இந்த எக்ஸ்ட்ரீமை கொண்டு போகிறதுக்காக அந்த பிளேயர்ஸை ட்ரோல் பண்ணுற மாதிரி டிஜே நேற்று வந்து இந்த சென்னை இந்த இட்லி சாம்பார் சட்னி இப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் பண்ணும்போது எல்லாம் ஒரே இதுதானேப்பா, இதே ஒரு பிரிவினையை கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே ஃபேன்ஸுக்குள்ளேயே ஒரு பக்கத்தில் எல்லோ ஜெர்சி போட்டிருக்கவனை வந்து ஆர்ஷா வந்துட்டு கத்துறது, அவனை வந்து டீஸ் பண்ணுறது, ட்ரோல் பண்ணுறதுலாம் பார்க்கும்போது எல்லாரும் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஓடி திங்க் அது கரெக்டான வேவா அப்படி ட்ரீட் பண்ணுறது எல்லாரையும்? எனக்கு ஓவரால் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலே இந்த வன்முறையை விரும்பவே மாட்டேன். இந்த கிரிக்கெட்டாக பாருங்க, அப்படி ஒரு பக்கம் இருந்தாலும். பட் இதை நான் என்ன யோசிக்கிறேன்னா, முன்னெல்லாம் இந்த இந்தியா பாகிஸ்தான் நீங்கள் சொல்றீங்க, அந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் பார்க்கும்போது ஒரு ஃபீல் இருந்துச்சு. அது ஸ்போர்ட்டை தாண்டி அது வேற ஒரு நோக்கி போன மாதிரி அது எனக்கு எப்பவுமே ஃபீல் ஆகாது. ஒரு பயத்தை எனக்கு கிரியேட் பண்ணோம். இப்போ அதுதான் இது கிரியேட் ஆகிட்டு இருக்குது. இப்போ இட்லி சாம்பார் போட்டாங்கப்பா, போன தடவை தித்தேஷ் சர்மாவுக்கு இங்கே இருக்கிற டிஜே போட்டாருப்பா, நீங்கள் அதை பண்ணாங்கப்பா, இவங்க இதை பண்ணாங்கப்பா அப்படிங்கிறது மாறி காரணம் 2 பக்கமும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இது எங்கே போய் முடிஞ்சிடக்கூடாது அப்படின்னா, யாரோட உயிரும் போயிடக்கூடாதுங்கிறது தான் எனக்கு இது ரொம்ப பயமாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. இங்கே சேப்பாக்கில் அது நடக்குமானா எனக்கு தெரிஞ்சு அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இங்கே போலீஸ் அதை கண்டிப்பாக நடத்த விடவே மாட்டாங்க. இங்கே எங்கேயாவது வாலாஜா ரோட்லையோ இல்லைனா வந்து பெல்ஸ் ரோட்லையோ இல்லை விக்டோரியா ஹாஸ்டல் ரோட்லையோ எங்கேயாவது இது மாதிரி கும்பல் நின்னாங்க அப்படின்னா போலீஸ் பிரித்து அனுப்பி விட்டுருவாங்க. வார்த்தைகள் கொஞ்சம் கடுமையா இருக்கலாம். பட் ஆனால் அது போலீஸ் அந்த இடத்துல அந்த அளவுக்கு அதை வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சு விட்டுருவாங்க. நீங்க மேட்ச் நீங்க வெளியில பார்த்தாங்கன்னா போலீஸ் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, அவ்வளோ போலீஸ் நடந்து போவாங்க. பட் இங்கே நடக்காது. ஆனால் அங்கே அந்த கூட்டம் அதெல்லாம் பார்க்கும்போது பயம் இருக்க தான் செய்யுது. எங்கே யாருக்கு ஒரு ஃபேனுக்கோ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சிஎஸ்கே vs RCB இது வந்து கிரிக்கெட்டை தாண்டி இதுக்கு முன்னாடி இதுக்கு நம்மளுக்கு பல வரலாறு இருக்கு. இப்போ நீங்கள் ரஞ்சி ட்ரோஃபியில் எடுத்துக்கிட்டா தமிழ்நாடு vs கர்நாடகா அந்த ஒரு ரைவல்ரி இருக்கும். எப்படி நீங்கள் இந்தியா பாகிஸ்தான் பார்க்குறீங்களோ அதே மாதிரி தமிழ்நாடு vs கர்நாடகா மேட்சா அது வேற மாதிரி இருக்கும். பட் அது சிஎஸ்கே vs RCB மேட்சுக்குள்ளேயே அது வேற மாதிரி போகிறதுங்கிறது வந்து அது யாரெல்லாம் என்கரேஜ் பண்றீங்களோ, எதுக்காக என்கரேஜ் பண்றீங்களோ ரொம்ப ரொம்ப தப்பு. இதை வந்து பொதுவாக சொல்லுவாங்களா, சினிமாவில் தளபதி நீங்க வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இது யார் சொல்லணும்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் இதெல்லாம் நடக்காம இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். எண்ட் ஆஃப் த டே ஸோ கிரிக்கெட்டை பார்க்கறது உசுறு கொடுத்து
பார்க்கணும்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அதில் எங்கேயாவது உசுருக்கு பிரச்சனை ஆகுங்கிறது தான் தெரியல. ரொம்ப அது பார்க்கலாம் ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ போகணுமா? இது வந்து நீங்கள் பார்க்குறீங்க ஒரு ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட் பார்க்குறீங்க, ஒரு ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட்டுக்கு நீங்கள் இவ்வளோ எக்ஸ்ட்ரீமா எக்ஸ்ட்ரீம்ங்கிற வார்த்தை எக்ஸ்ட்ரீமை தாண்டி எக்ஸ்ட்ரீமுக்கும் மேலே போய்கிட்டு இருக்குதோன்னு எனக்கு தோணுது. அதை தான் லாஸ்ட் 3-4 இயர்ஸாக ஐ திங்க் லாஸ்ட் 2 இயர்ஸாக 3 இயர்ஸாக அதை நம்ம பார்க்குறோம். நீங்கள் இத்தனை நாள் நீங்கள் என்னை கலாய்ச்சிங்க, அதனால நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாலும் அதுவும் தப்பு தான் என்னை பொறுத்த வரைக்கும். தெரிலங்க, நிப்பாட்டுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நிப்பாட்டவும் மாட்டாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பண்ணாதீங்க, இப்படி பண்ணாதீங்க, அதை என்கரேஜ் பண்ணாதீங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெயில் ஜெர்சி போட்டுக்கிட்டு அங்கே போகிறதோ, இந்த பக்கம் லாலிபாப்னு சொல்கிறதோ, ஃபேன்ஸ் எப்பவுமே அப்படிதான் இருப்பாங்கனாலும் பட் அதுக்கு ஒரு பவுண்டரி இருக்குது. ஃபேன்ஸாக நடந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஹாப்பி. ஃபேன்ஸை தாண்டி ரசிகனாக இருந்தீங்கன்னா நல்லது, பெரியனா மாறினீங்கன்னா அது நல்லா இருக்காது. அது ஒரு மாதிரி அக்லியாக இருக்கும். ஓகே, அது நடக்கக்கூடாது. அது கிரிக்கெட்டும் விரும்பாது. அது கிரிக்கெட்டுக்கான ஒரு கண்ணியத்தையும் அது கெடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்குன்னு ஒரு அறம், அது கண்ணியம் இருக்குது. ஓகே, அது மீறி தான் நடந்துட்டு இருக்கு, சில விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்குது. பட் அதான் தெரியலங்க, இந்த RCB-CSK மேட்ச் வந்தாலே அது ஒன்று இருக்குது. அது ஒன்று இருக்குது. இப்போ MI-CSK மேட்ச்னா உங்களுக்கு மேட்ச்னா ஈக்குவலி அது ஒரு மாதிரி பேச்சிலே முடிஞ்சிடும். 7 இருக்கு, எங்ககிட்ட 7 இருக்குன்னு முடிச்சிருவாங்க. பட் அப்போ RCB-CSK அப்படி கிடையாது. இல்லை, இத்தனை நாள் ஒரு RCB அவங்க என்னைக்குமே அந்த இது பார்த்ததே கிடையாது. ஸோ அதாவது அந்த பேசுறதுலேயே வின் பண்ணது கிடையாது. பட் இப்போ அவங்களுக்கு அவங்க டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ், அவங்களுக்கு அந்த எல்லாமே ரொம்ப சரியாக நடந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது தென் அவங்க டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க, செம்மையாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் நீங்கள் வந்து CSK MI என்ன பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்களோ, என்ன இன்டென்ட் இருந்துச்சோ அதுதான் இப்போ அவங்க காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது அவங்க இப்போ தானே இது ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் நாட்கள் போகும்போது அவங்க மெச்சூர் ஆயிடுவாங்க. வின்னுக்கு பழகிட்டாங்க, ஸ்மெல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரெகுலரா பிளே ஆஃப் செமிஃபைனல் போவாங்க. பட் ரெகுலரா கப்பு வின் பண்ணி, ரெகுலரா ஃபைனல் போய், ரெகுலரா வின் பண்ணி, ரெகுலரா பீட் பண்ண ஆரம்பிக்கும் போது அது முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். செட்டில் ஆயிடுவாங்க. அவ்வளவுதான், அப்பா மெச்சூர் ஆயிட்டாங்கப்பா, அப்படி ஆயிடுவாங்க. எப்ப மெச்சூரிட்டி ஆவாங்கன்னு பார்ப்போம். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. சேரா ஹோம் ஜங்ஷன் பிரசன்ஸ் ஏசி மேனியா. இந்த சம்மர் சீசன்ல ஜில்லு ஜில்லு ஆஃபரோட ஏசி வாங்க சேரா ஹோம் ஜங்ஷனுக்கு வாங்க. சுந்தராபுரம் அண்ட் கிராஸ் கட் ரோட், கோயம்புத்தூர். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.